அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று செவ்வாய்க்கிழமை ஏகாதசியும் வருகிறது. முருகனை நினைத்து ஒரு முறை இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்க. நிச்சயம் முருகன் அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு தருவார்னு சொல்லியிருக்கேன். எப்படி நாம இந்த முருகனை நினைத்து வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் முழுவதுமே நாம முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்ய அற்புதமான உகந்த மாதமாகும். இந்த மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மிக மிக விசேஷம். இந்த செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில சகலவிதமான செல்வங்களும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பிரச்சனைகள், அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்து சேர்ந்தாலும் அந்த பிரச்சனைகளை இருக்கின்ற இடம் தெரியாமல் தகர்த்து எறியக்கூடியவர் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை நாம செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து நாம வழிபாடு செய்யும் பொழுது பல அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு அர்த்தம். நான் பல பதிவுல சொல்லியிருக்கேன், முருகனை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லைங்க, முன் ஜென்மத்துல செஞ்ச தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கர்ம வினைகள் அனைத்துமே குறையும். ஆக நாம முருகப்பெருமானை வந்து மனதார வழிபாடுகள் செய்யணும். முருகப்பெருமான் நிறைய சோதிப்பாரு, ஆனா நிறைய அற்புதங்களை நம்மளுக்கு கொடுப்பார். அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்தவர் முருகப்பெருமான். சரி, விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். காலையிலேயே குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு நெய் தீபம் ஏத்திட்டு, அதுவும் இது கார்த்திகை மாதம் அப்படிங்கறதுனால 6 அகல் விளக்கு நாம ஏத்தணும். நீங்க சட்கோணம் வரைந்து அதுல தீபம் ஏத்தி சட்கோண தீபமும் ஏத்தலாம். இல்லைன்னா ஒரு பூஜைக்கு உண்டான தட்டி எடுத்துட்டு அதுல வந்து மண் அகல் விளக்கு 6 எடுத்துக்கோங்க. நெய் ஊத்தி இந்த 6 தீபங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். நீங்க மாலை நேரத்திலையும் இந்த 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். காலையிலயும் இந்த தீபத்தை நீங்க ஏத்திக்கலாம். ஏத்திட்டு ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சு காலையில வழிபாட்டை ஆரம்பிச்சிருங்க. நீங்க உங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலை மதியம் 2 நேரமும் வந்து உபவாசமாக இருக்க வேண்டும். இந்த விரதம் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு அதை தேர்வு செஞ்சுக்கோங்க. வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க, ஒரு சிலர் ஒண்ணுமே சாப்பிட மாட்டாங்க, மாலை நேரத்துல மட்டும் சாப்பிடுவாங்க. இது உங்க உடல்நிலையை பொறுத்து நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க. உபவாசமாக இருந்துட்டு மாலை நேரத்துல அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏத்திட்டு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வந்து வீட்டுல வந்து நீங்க முருகருக்கு பிடித்த அந்த செவ்வரளி பூக்களால மாலை வந்து சாத்திக்கோங்க. உதிரி பூக்கள் செவ்வரளி பூக்கள் கிடைச்சதுன்னா அதை வாங்கி கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி இந்த செவ்வரளி பூக்களால அர்ச்சனை செய்ய வேண்டும். இதுலதான் நம்மளுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, இந்த மாதிரி எதிரிகள் பிரச்சனை அப்படின்னு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நொடி பொழுதுல முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. கண்டிப்பா இந்த செவ்வரளி பூக்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. வெளி ஊர்ல இருக்கிறோம், வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு அங்க என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கோங்க. வச்சுட்டு அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா நீங்க நெய்வேத்தியமா என்ன பொருட்கள் வைக்கணும்னா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், பாயாசம் வைக்கலாம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது தினையும் தேனும் தினையும். அதனால தினமாவு இருக்குதுன்னா அதுல வந்து தேன் கலந்து அதை வந்து நீங்க உருண்டை பிடிச்சு அதையுமே நீங்க நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். இப்ப நான் 3 சொல்லியிருக்கேன், இதுல எது வேணாலும் ஏதாவது ஒரு பொருளை வச்சா கூட போதுமானது. அதற்கப்புறம் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணிட்டு மறுபடியும் முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைய ஒரு சங்கல்பமா எடுத்துக்கோங்க. எதுக்காக நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறீங்க? திருமணம் நடக்கணும், குழந்தை பேரு வேணும், தொழில்ல வியாபாரத்துல வளர்ச்சி அடையணும், வேறு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு எது உங்களுடைய விருப்பமோ அதை முருகப்பெருமான் கிட்ட மனதார கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய
பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். நீங்க செஞ்சு வச்சிருக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை பிரசாதமாக எடுத்து உங்களுடைய உபவாசத்தையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு முறை ஒரு செவ்வாய்க்கிழமையேனும் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை முறைப்படி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகல விதமான செல்வங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்க இந்த செவ்வாய்க்கிழமை என்னால பண்ண முடியலமா, நான் ரொம்ப லேட்டா தான் இந்த பதிவை பார்த்தேன் அப்படிங்கிறவங்க கூட வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களை நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட நீங்க இதை செய்யலாம். கார்த்திகை மாதத்துல ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று இது மாதிரி விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க. நீங்க கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்தது. நீங்க ரொம்ப எளிமையா தான் நான் சொல்லியிருக்கேன். வழிபாடு அப்படின்ன ரொம்ப பெருசா இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைச்சு பயப்படவே ரொம்ப எளிமையா நம்ம வீட்டுல என்ன இருக்குதோ அதை கொண்டு நாம வழிபாடு செய்யும் பொழுதுதான் முருகப்பெருமான் நம்மளுடைய பக்தியை தான் பாப்பாரே தவிர நம்ம என்ன பொருள் வச்சிருக்கிறோம், எத்தனை நெய்வேத்தியம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் புரிய மாட்டார். நம்ம நம்பிக்கையோட பக்தியோட அவரை நாம வழிபாடு செய்யறோம். ஒரு நொடியேனும் அவரை முழு மனதோடு நம்ம நினைச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே போதும், முருகப்பெருமான்னு பெரிய மிராக்களை நம்ம வாழ்க்கையில நடத்துவாருங்க. என்னுடைய வாழ்க்கையில மிக மிக பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் முருகப்பெருமான் நடத்தி வச்சிருக்காரு. அதனால கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து இப்படி ஒரு முறை நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க. நிச்சயம் முருகப்பெருமான் நீங்க கேட்டதை கொடுப்பார். அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறனால அம்பாளுக்கும் உகந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமை. வெள்ளிக்கிழமை பொதுவாக பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. ஆனா செவ்வாய்க்கிழமை இன்னுமுமே கூடுதல் பலன்கள் கிடைக்கும். அது நிறைய பேர் பயன்படுத்திக்கிறது கிடையாது. செவ்வாய்க்கிழமை எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. முருக பக்தர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை நிறைய நல்ல விஷயங்களை நல்ல காரியங்களை பண்ணுவாங்க. முடிந்த வரைக்கும் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த பனி காலத்துல பெட்ஷீட்டு, செருப்பு, குடை இது மாதிரி நீங்க தானம் தருவதினால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு இல்லாதவங்க யாராவது ஒருவருக்காவது வாங்கி கொடுங்க. மிக மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.